ஒரு அரை மணி நேரம் உட்காந்து புக் படிங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் தரேன் என்னைக்காவது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்காக சொல்லிருக்கோமா? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லிருக்கோம். அந்த மொபைலை தூக்கி ஓரமா வச்சுட்டு அரை மணி நேரம் நீ புத்தகம் வாசி, நீ கேட்கறதா வாங்கி தரேன் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செய்ய மாட்டான். இன்னைக்கு கல்யாண வீட்டுல பந்தியில 2 வயசு குழந்தை மொபைல் போன் வச்சு பாத்துக்கிட்டே சாப்பிடுதுங்க. மொபைல் போன் எடுத்துட்டா சாப்பிட மாட்டேங்குது, கத்துது. நிறைய அம்மாக்கள் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை, மொபைல கொடுத்தா அமைதியா இருக்கு. மொபைல கொடுத்தா அது அமைதியாவா இருக்கு? உலகத்தின் அத்தனை ஆபாசங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம். மொபைல கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறோம், ஆனால் அதற்கு பின்னால் தான் பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்து கிளம்ப இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குழந்தைகளுக்கு புத்தகத்தை கொடுப்பது என்பது பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை, நம்முடைய சுயநலம் சம்பந்தப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைகள் புத்தகம் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பிள்ளைகள் மொபைல் என்கின்ற ஒரு அரக்கணில் இருந்து வெளிவருகிறார்கள் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. புத்தகம் படிக்கிறது நம்ம சுயநலம், அது பொது நலம் இல்லை, பொது அறிவு சம்பந்தப்பட்டதில்லை. எங்க ஒரு எழுத்தாளரை வாழ வைப்பதில்லை, நாம வாழவது. நம் பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் மட்டும்தான் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. எந்த துறையிலும்